ராவணன் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனனி சக்தி இவங்க 2 பேருக்குமே வந்து தெரிய போகுது. அதுவும் நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்டையுமே ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ண போகிறான். ஸோ உண்மையிலேயே அடுத்தடுத்து விறுவிறுப்பான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குணசேகரன் இப்போ தான் சாமிக்கு கட்டுக்கட்ட போகிறதா வந்து சொல்லி ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 7 நாள் வரைக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்கணும், வீட்டில் பூஜை பண்ணணும். ஸோ பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த வேண்டுதலை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஞானத்துக்கு இன்னும் பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணலை அப்படிங்கிறதுக்கான கோபம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இப்போ வெளியில் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் அவர் இருக்கார். ஏன்னா நம்ம கதிருக்கு எல்லா விஷயமே சொன்னபடி டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கதிரோட வேலை பிஸ்னஸ் எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. ஆனால் ஞானத்துக்கு எதுவுமே வந்து நடக்கலை. அந்த ஒரு கோபம் அவர் மனசுக்குள்ளே இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இப்போ நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து ஃபோன் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளோட கேமே வந்து சூடு பிடிக்க போகுது. ஸோ அந்த சக்தி ஜனனி அவங்க 2 பேருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அவங்கள வந்து நம்ம மோத போகிறோம். அது மட்டும் கிடையாது, அவனுங்களுக்கு இப்போ தான் நம்ம ஆட்டம் என்ன அப்படிங்கிறதே நம்ம காட்ட போகிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே குணசேகரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தை இத்தோடு நான் நிறுத்தி வைக்க போகிறேன், இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக மட்டும்தான் இப்படி ஒரு வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ராவணனும் இப்போ தான் வந்து என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கவே வந்து போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த குணசேகரன் குடும்பம் கண்டிப்பாக வந்து அழிய போகுது, அது உறுதி. அதை நான் பண்ணாமல் வந்து விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் விகேவை ஒரு பக்கம் மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த விகே எங்கே இருக்காரு என்னன்னு எதுவுமே வந்து தெரியலை. ஸோ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் இருக்காங்க. ஸோ அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி விகேவை கண்டுபிடிச்சி நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த விகே இருக்க மாட்டான். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இடத்துல போயிட்டு நான் பார்த்துட்டேன் சக்தி, அங்கே விகே வந்து இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த ரவுடி பசங்க வேற எங்கேயோ அவர் இடம் மாற்றிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க கௌதம், நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம சக்திக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும். ஆமாம் சக்தி, நான் சொல்கிறது வந்து உண்மைதான், நீங்கள் சொன்ன இடத்துல நான் போய் பார்த்துட்டு அது பக்கத்துலேயும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நம்ம வந்து சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே தேட வேண்டியதாக இருக்கும். அவங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு கிளியராக தெரியலை. இன்னும் கொஞ்சம் தேடினா மட்டும்தான் கிடைக்கும். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. ஸோ இந்த குழப்பத்தில் ஏற்கனவே நம்ம சக்தி இருக்காரு. ஏன்னா விகேவை எங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் தான் வந்து 2 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் புருஷன் இருக்கிற இடத்துக்கு நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம ஜனனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சக்திக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஜனனியை பார்த்து சக்தி வந்து ஏன் ஜனனி நீ என்ன இங்கே வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக ஓடி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இதை பாரு சக்தி, இந்த நம்பர்லேருந்து தான் எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு, எனக்கு என்னமோ இது வந்து இந்த ராவணனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மறுபடியும் அதே லக்ஷ்மண் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஜனனி, நான் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துட்ட போலையே, பரவாயில்ல, உன் புருஷன் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹேய், நீ யார், ஒழுங்காக உண்மையை சொல்லு, ராவணன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை பார்த்தா ராவணன் மாதிரியே தெரியுது, நான் என்ன அந்த வாய்ஸ்லேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒன்று நீ ராவணனாக இருக்கும், இல்லைன்னா அவன் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கும், அதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ஜனனி, உனக்கு இவ்வளோ பெரிய மூளை இருக்கா, சூப்பர் சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. ஆமாம், நான் ராவணனோட ஆளு தான், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு இப்போ என்ன தான் வேணும், எதுக்காக தேவையில்லாமல் இப்போ ஃபோன் பண்ணி எங்களை வந்து இந்த மாதிரி வர சொல்லியிருக்க, என்ன தான் பிரச்சனை உனக்கு, அதையாவது சொல்லித்தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி சொல்ல, உங்ககிட்ட உண்மையை சொல்லணுமா, அது ராவணன் தம்பியை உங்ககிட்ட நேரடியாக பேச போகிறாரு, அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஏதோ பெரிய ஒரு விபரீதம் நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது சக்தி அப்படின்னு நம்ம ஜனனி சொல்கிறாங்க. ஆமாம், யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக நீ எதுக்கு ஜனனி கிளம்பி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சக்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உன் வண்டிக்கு என்ன நிலமை ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல, என்கிட்ட பேசிக்கிட்டே தான் அந்த வண்டியவே அவங்க வந்து அடித்து தூக்குனாங்க, அதுக்கப்புறம் உன்னை தான் அடித்து தூக்க போகிறதா என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இங்கே கிளம்பி வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும், நம்ம இது யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சக்தி, நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த லக்ஷ்மண் சொன்ன இடத்துக்கு போயிட்டு அவங்க நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இடம் தானே சொன்னாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே இந்த ராவணனோட வேலை தான், ஸோ அவன் தான் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு எனக்கு உள் மனசு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து ஒரு கார் வருது.
ஸோ அந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மண் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் யார்ரா அப்படி இன்னொருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ராவணன். ஸோ அவன் தான் இந்த காருக்குள்ளேருந்து வெளியில் இறங்குறான். கார்லேருந்து இறங்கின ராவணனை பார்த்தா இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. ஸோ இறங்கின நம்ம ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நக்கலாக வந்து, என்ன ஜனனி, சக்தி 2 பேருமே நல்லா இருக்கீங்க போல இருக்கே, என்ன இந்த ராவணன் பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சக்தி, என்னை அடித்து போட்டுட்டு அவ்வளோ திமிரா அவ்வளோ தைரியமாக பேசிட்டு வந்த, இதுக்கப்புறமும் உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னா அதுதான் உன்னோட கடைசி நாளாக இருக்கும். பா என்ன பில்டப்பு, சத்தியமாக தாங்கவே முடியலை. பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்ட பார்த்தியா, விகே. அந்த விகே எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக உன்னால் அந்த விகேவை இந்த ஜென்மத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் கூட அவன் உன்கிட்ட சொல்லிட்டான், எல்லா உண்மையுமே உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட நான் உண்மைன்னு நம்பிட்டேன். ஆனால் உன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த விகே இருக்கான்ல, அந்த விகே என்னையவே முட்டாளாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் போல இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு நான் யார், எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத காட்ட வேணாம். அதுக்காக தான் அந்த விகேவை நான் மொத்தமாக முடிச்சிட சொல்லிட்டேன். அண்ட் நீ என்ன பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்க, அதுவும் அந்த கண்ணதாசனை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றொன்னா இந்த ராவணன் சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே அதிகமாக தூக்கி வாரி போடுது. ஆமாம், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜனனி என்ன இன்னும் என்ன உங்கள் வீட்டு சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்களே முட்டா பசங்க, நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகிறாங்களே, அவங்க மாதிரி தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ராவணன், 10 தலை கொண்ட ராவணன். என்னை பற்றி இன்னும் உங்களுக்கு சரியாக தெரியலைல்ல. எதுக்காக நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ராவணன், தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையாக நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை இப்போவே கைவிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, என்னது அதான் எனக்கு நல்லதா? என்ன சக்தி, என்னையவே நீ மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியா? உன்னால் அப்படி என்ன பண்ண முடிஞ்சிடும்? உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேரோடு அழிக்கிறது மட்டும்தானே என்னோட பிளானு. அதுவும் உன்னையும் உன் பொண்டாட்டியையும் கூட நான் விட்டு வைக்க போகிறதா இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி ரொம்பவே கோபப்பட்டு ராவணனோட சட்டையை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி ரொம்பவே கோபமாக பேச, ராவணன் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட வந்து ரொம்பவே கேவலமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சக்தி, இவ்வளோ பெரிய காமெடியை வந்து இவ்வளோ சீரியஸாக நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சக்தி நீ விடு, கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜனனி, உன் புருஷன்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லி வைக்க மாட்டியா? அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட இன்னும் சரியாக தெரியலை. என்னமோ அவன் தான் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு எப்போவோ வந்து தெரியும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இப்போ நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வச்சுருக்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே அமைதியாக இருக்கோம். ஆனால் அதையே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே கை வைக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்கிறா. பார்த்தீங்களா லக்ஷ்மண், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையவே என்ன பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாதான். இவங்களுக்கே தெரியலைன்னா அப்போ எந்த தைரியத்தில் இவங்க சொல்கிறாங்க? உங்களுக்கு காமெடியாக இல்லை அப்படின்னு லக்ஷ்மண் கிட்ட சொல்ல, ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா என்ன, இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரையும் நம்ம முடிக்கணும்னு பிளான் பண்ணோம், அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தோணுது, ஒரு வேளை இவங்க 2 பேருமே செத்து போயிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருந்திருக்காது. அந்த குணசேகரன் குடும்பத்தை ஈஸியாக நீங்கள் தூக்கியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லக்ஷ்மண் சொல்ல, இவங்க எல்லாருமே இதை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சு ரொம்பவே ஷாக்கிங்கில் அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.